நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார் கார்டை வந்துட்டு ஆன்லைன் மூலமாக அதுவும் நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஆதார் கார்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ஆதார் சென்டரில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கு வந்துட்டு இப்போ புதுசாக நீங்கள் ஆதார் கார்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் ரிசிப்ட் மட்டும்தான் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ரிசிப்டை மட்டும் வச்சு உங்களோட ஆதார் கார்டை வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பரை மட்டும் வச்சு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆதார் சென்டரில் கொடுத்த அந்த ஆதார் ரிசிப்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஆதார் ரிசிப்ட் ஒன்று காட்டுறேன். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ரிசிப்ட் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா, இதில் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர். இந்த நம்பர் தான் ரொம்பவே முக்கியம். இந்த நம்பரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு போட்டு உங்களுக்கு ரைட் சைடில் டாப் கார்னரில் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரும் ரொம்பவே முக்கியம். இந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் நம்ம வந்துட்டு நம்மளோட ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் சென்டரில் போயிட்டு உங்களோட ஆதார் கைரேகை எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 days or 4 daysல வந்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். உங்களோட ஆதார் கார்டு வந்து ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாகவே ஆன்லைன் மூலமாக உங்களோட ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஆன்லைனில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணவும் முடியாது. இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் UIDAI அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதே UIDAI அப்படின்னு வரும். இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ வந்து அந்த வெப்சைட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதில் வந்து அதோட விளம்பர ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ்ல ஆக வேண்டாம். இதில் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் ஆதார் அப்படிங்கிற டைட்டிலில் வந்துட்டு உங்களுக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக ஆதார் கார்டு ரீப்ரிண்டிங் எடுக்கணும் அப்படின்னா ரீப்ரிண்டிங்காக உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட் அப்படின்ட்டு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட தொலைஞ்சு போன ஆதார் கார்டை மறுபடியும் ரீப்ரிண்டிங்கான ரிக்வெஸ்ட் கொடுத்து உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ரிக்வெஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஆதார் கார்டு கொடுத்ததும் இந்த வெப்சைட்டுக்கு பிறகு இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே இதுக்கு முன்னாடி எப்படி ஓப்பன் ஆச்சோ அது மாதிரி தான் ஆகும். இப்போது இந்த விளம்பர ஆடை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை வச்சு நம்மளோட ஆதார் கார்டை வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VID நம்பர் மட்டும் இருக்குது, என்கிட்ட ஆதார் நம்பர் இல்லை, என்ரோல்மெண்ட் நம்பர் இல்லைனா நீங்கள் வந்து VID அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஆதார் கார்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எப்படி ஆன்லைனில் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ரோல்மெண்ட் ID அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் யுவர்
பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ரெகுலர் ஆதார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுறாங்க. இதில் வந்து மாஸ்க் ஆதார் அப்படிங்கிறதுல வந்து செலக்ட் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. அதை நீங்கள் மாற்றி ரெகுலர் ஆதார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மாஸ்க் ஆதாரில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து எல்லாமே XXXXன்னு வந்து டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ரெகுலர் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் ஆதார் நம்பரும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ரெகுலர் ஆதார் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். இப்போ என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் தான் நீங்கள் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் உங்கள் ரிசிப்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் அந்த டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது இதில் டேட்டுன்னு கொடுத்துருக்கிற இந்த டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணணும். கண்டினியூஸாக நீங்கள் இந்த நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட்டு எல்லாமே வந்து கரெக்டாக விழுந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய டேட்டு டைமு செகண்டு எல்லாமே வந்து இதில் என்ட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த என்ரோல்மெண்ட் நம்பரில் வந்துட்டு யாரோட நேம் இருக்குதோ, அதாவது அவங்க யாரோட நேமில் வந்து அந்த என்ரோல்மெண்ட் ரிசிப்ட் இருக்குதோ அவங்களோட நேமை நீங்கள் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோடய நேமை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு அப்படின்ற இடத்துல உங்களோட பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா கோடு இருக்கும். இந்த கேப்சா கோடை வந்து இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோடு என்ட்ரு பண்ணியாச்சு. இந்த கேப்சா கோடு வந்து ஒரு வேளை உங்களுக்கு கிளியராக தெரியலை அப்படின்னா ட்ரை அனதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப்சா கோடு மட்டும் மாறும். ஸோ உங்களுக்கு அடுத்த கேப்சா கோடு தெளிவாக தெரிஞ்சதுன்னா அதை என்ட்ரு பண்ணுங்கள். தெரியலைன்னா மறுபடியும் நீங்கள் ட்ரை அனதர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் என்னோடய டீட்டெயில் நான் வந்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண டீட்டெயில் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மொபைல் நம்பர் உங்களோட நம்பர் தானா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட நம்பர் தான் அப்படின்னா கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் உங்களுக்கு வாசிக்க தெரியுதோ தெரியலையோ ஏதாவது ஒரு ஆன்சர் வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள், வாசித்து பார்த்துக்கோங்க. அதை வந்து அப்படி உங்களுக்கு தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து சும்மா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து மொபைலில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து என்ட்ரு ஆகாது. இப்போ நான் வந்து இதில் வந்து பின்கோடெலாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து மொபைலில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பின்கோடு வந்து என்ட்ரு ஆகாது. நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து கேப்சாவை என்ட்ரு பண்ணும்போது மறுபடியும் அது ரீசெட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு சிஸ்டம்லேயே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்துட்டு PDF ஃபார்மெட்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிருச்சு பாருங்கள். இதுதான் என்னோட ஆதார் கார்டு. இது மாதிரி உங்களுக்கு வந்து PDF ஃபார்மெட்டில் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். உங்களோட ஆதார் கார்டுக்கான VID நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து என்னோட ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணுறேன்.
இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிடிஎஃப் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் எப்போ உங்களோட ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் சரி, என்ரோல்மெண்ட்டு நம்பரை என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணாலும், இல்லை விஐடி நம்பரை என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணாலும், ஃபைனலாக நீங்கள் உங்களோட டவுன்லோட் பண்ண அந்த ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. நிறைய பேர் வந்து இந்த பாஸ்வேர்டு தெரியலைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரோட ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமில் ஃபஸ்ட் 4 லெட்டரை வந்துட்டு கேப்ஸ் லெட்டரில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட் 4 லெட்டரை கேபிட்டல் லெட்டரில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவங்களோட டேட் ஆஃப் இயர், அவங்க வந்து எந்த வருஷம் பிறந்தாங்களோ அந்த வருஷத்தை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அதாவது 1999 வந்து அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நேமில் ஃபஸ்ட்டு 4 லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரில் என்ட்ரு பண்ணிவிட்டு 1991 அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்படி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்களோட பாஸ்வேர்டு. இப்போ வந்து நான் என்னோடய பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணி காட்டுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆதார் கார்டு வந்துட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் யாரோட ஆதார் கார்டு வேணாலும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவை அவங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும்தான் தேவை. ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து இசேவை மையத்துக்கு போயிட்டு உங்களோட நியூ மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட ஆதார் கார்டை வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். புது ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நீங்கள் புது ஆதார் கார்டு வந்து வாங்கிக்கலாம். அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பற்றின கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.